Hello everyone. இந்த வீடியோல comparative balance sheet எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எந்தெந்த இடத்துலலாம் question mark இருக்கோ அங்கே வந்து ஆன்சர் ஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மேட். comparative balance sheet ஃபார்மேட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பர்டிகுலர்ஸ் அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறம் கரண்ட் இயர் இப்போ என்ன இயர், அப்சல்யூட் சேஞ்ச் வந்துட்டு கரண்ட் இயர் மைனஸ் ப்ரீவியஸ் இயர். percentage change என்னன்னா the absolute changeல ஒரு amount வருதுல்ல, absolute change divided by previous year value, previous year into 100. இதுதான் format of comparative balance sheet. இந்த question வந்து CBSE sample paperல கேட்ட question last year. இப்போ நம்ம எப்படி solve பண்றதுன்னு பார்க்கலாம். shareholders funds 6 lakh, கரண்ட் இயரோட வேல்யூ கொடுக்கல, அப்சல்யூட் சேஞ்ச் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் கொடுக்கல. ஸோ அப்சல்யூட் சேஞ்ச்னா என்னது, கரண்ட் இயர் மைனஸ் ப்ரீவியஸ் இயரா. ஸோ சம்திங் இங்கே ஒரு வேல்யூ வரணும், இந்த வேல்யூ மைனஸ் 6 lakh பண்ணால் உங்களுக்கு 3 lakh வரணும். அப்போ இங்கே 9 lakh இருக்கணுமா, பிகாஸ் 9 lakh மைனஸ் 6 lakh தான் 3 lakh. இது கிடச்சிருச்சு. இப்போ நம்ம பர்சன்டேஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Absolute change in 3 lakhs. So 3 lakhs divided by previous year value 6 lakhs into 100. 3 divided by previous year value வந்து 6 lakhs. So 3 lakhs divided by 6 lakhs into 100 அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா 1/2. Half of 100 வந்து 50%. Next non-current liabilities பார்க்கலாம். 3 lakh இருக்கு, previous year value, current year கொடுக்கல, absolute change nil அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூஸ்க்கும் டிஃப்ரென்ஸே இல்லையா, nil. பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நில் வரணும் அப்படின்னா இங்கேயும் 3 lakhs இருக்கணுமா, பிகாஸ் 3 lakhs மைனஸ் 3 lakhs நில் வரும். அதே மாதிரி பர்சன்டேஜ் 0, ஏன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சேஞ்சுமே இல்லை. கரண்ட் லைபிலிட்டிஸ் பார்க்கலாம். இப்போ கரண்ட் இயர் கொடுத்துருக்காங்க 3 lakhs, அப்சல்யூட் சேஞ்ச் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 lakhs கொடுத்துருக்காங்க. ஸோ 3 lakhs மைனஸ் சம்திங் ஷுட் கிவ் அஸ் 2 lakhs, விச் மீன்ஸ் இங்கே 1 lakh வருமா, 3 minus 1 2 lakhs வந்துடும். இப்போ பர்சன்டேஜ் சேஞ்ச் என்னது, 2 lakhs, absolute change 2 divided by previous year value 1 into 100. So percentage எவ்வளோ, 200%. Next total. Total of all these values 6, 7, 8, 9, 10. 10 lakhs இங்க 15 lakhs. 15 minus 10 வந்து absolute change which is 5 lakhs. இப்போ percentage கண்டுபிடிக்கிறது 5 lakhs divided by previous year value 10 lakhs into 100. ஸோ அதே தான் 1/2. 100ல half வந்துட்டு 50%. நெக்ஸ்ட் நான் கரண்ட் அசட். நான் கரண்ட் அசட்டுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, கரண்ட் இது கொடுக்கல, அப்சல்யூட் சேஞ்சும் கொடுக்கல, ஆனால் ஃபைனல் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருக்காங்க. கரண்ட் அசட்டுக்கு வந்து எந்த வேல்யூஸுமே கொடுக்கல, அதே மாதிரி டோட்டல் வந்துட்டு டோட்டலுமே எதுவுமே கொடுக்கல. ஓகே, நான் கரண்ட் அசட். இப்போ அப்சல்யூட் சேஞ்ச் வந்துட்டு சப்போஸ் நம்மளுக்கு அப்சல்யூட் சேஞ்ச் தெரிஞ்சிச்சுன்னா திஸ் ஒன் டிவைடட் பை 7 lakhs into 100 தானே 50%. ஸோ நம்ம அதையே யூஸ் பண்ணலாம். இங்கே ஒரு எக்ஸ்ன்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ என்ன அர்த்தம், எக்ஸ் டிவைடட் பை ப்ரீவியஸ் இயர் வேல்யூ எவ்வளோ, 7 lakhs into 100. இது பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரணும், 50 வரணும். இது சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ அப்போ எக்ஸ் என்ன ஆகும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 மல்டிப்ளைட் வித் 7000 which is equal to 3,50,000. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 3,50,000. ஸோ திஸ் வேல்யூ கரண்ட் இயர் வேல்யூ மைனஸ் ப்ரீவியஸ் இயர் வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 3,50,000 கொடுக்கணுமா. அப்போ இங்கே என்ன வேல்யூ வரணும், 10,50,000. 10,50,000 இருந்துச்சுன்னா தான் 10,50,000 மைனஸ் 7 lakhs வந்துட்டு உங்களுக்கு 3,50,000 வரும். இப்போ பர்சன்டேஜ் ஆல்ரெடி இருக்கு, நோ இஷ்யூஸ். இப்போ கரண்ட் அசெட்ஸ் பார்க்கலாம் எப்படி பண்ணலான்ட்டு. இப்போ நம்மளுக்கு டோட்டல் ஆஃப் அசெட் வில் பி ஈக்குவல் டு டோட்டல் ஆஃப் லைபிலிட்டிஸ், கரெக்டா. அதனால இப்போ டோட்டல் ஆஃப் லைபிலிட்டிஸ் நம்மளுக்கு தெரியும், அதே தான் வந்து டோட்டல் ஆஃப் அசெட்க்கும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் லைபிலிட்டிஸ்,
இங்கேருந்து இது வரைக்கும் அசெட்ஸ். ஸோ இந்த டோட்டல் மட்டும் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் இங்கே. இப்போ பாருங்களேன், 10 மைனஸ் 7 வந்துட்டு 3 lakhs. 15 மைனஸ் 10,50,000 வந்துட்டு 4,50,000. 5 lakh மைனஸ் 3,50,000 வந்துட்டு 1,50,000. The same way இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1,50,000 divided by 300 into 100, அதாவது 1,50,000 divided by 3 lakhs into 100. நீங்கள் ஃபுல்லாக இப்படி எழுதி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் ஜீரோஸ் வந்து காமனாக இருக்கிறது விட்டுறலாம். இப்போ லாஸ்ட்டில் 3 zeros இல்லை 5 zeros இருக்கா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஜீரோஸ் இல்லாமல் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா we get 50. That's it.